ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ப்ளைன் ஹெட்பேண்டை எப்படி டெக்கரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் க்ரோச்சாட்டில் ஒரு ஃப்ளவர் செய்ய போகிறேன். 70 செயின்ஸ் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு என்னதான் நம்ம தேடி போய் கடையில் ஹெட்பேண்ட் வாங்கினாலும் நம்ம கையால் செஞ்சு கொடுக்கும்போது அது ரொம்ப அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இந்த செயின்ஸ் போலவே 70 செயின்ஸ் போட்டுக்கலாம். செயின்ஸ் போட்டாச்சு. இப்போது இன்னும் எக்ஸ்ட்ரா 3 செயின் போட்டுக்கலாம். அது எதுக்காகனா, இப்போ அடுத்து நம்ம டபுள் க்ரோச்சட் போட போகிறோம். அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இப்போ இன்னும் எக்ஸ்ட்ரா 3 செயின்ஸ் போட்டுக்கலாம். 1 2 3. இப்போது இந்த 3 செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு 4th செயினில் 1 டபுள் க்ரோச்சட் போடணும். இப்போது ஒரு செயின் போட்டுட்டு அடுத்த செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அந்தாண்ட இருக்க செயினில் 1 டபுள் க்ரோச்சட் போடணும். அதே போல் திரும்பவும் ஒரு செயின் போட்டு நெக்ஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அந்தாண்ட இருக்க செயினில் 1 டபுள் க்ரோச்சட் போடணும். திரும்பவும் ஒரு செயின் போட்டு அடுத்த செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அந்தாண்ட இருக்க செயினில் 1 டபுள் க்ரோச்சட் போடணும். இப்போது இதே மாதிரி இந்த லைன் ஃபுல்லாக அப்படியே ரிப்பீட் பண்ணிகிட்டே வாங்க. ஒரு செயின் போட்டு ஒரு டபுள் க்ரோச்சட் போட்டுக்கலாம். இப்போது 3 செயின் போட்டுக்கணும். இப்போது இந்த கேப் இருக்குல்ல, இந்த கேப்பில் 3 டபுள் க்ரோச்சட் போடணும். ஒன் 2 3. இப்போது 3 செயின் போட்டுக்கணும். 1 2 3. இப்போது இந்த கேப் இருக்குல்ல, அந்த கேப்லவே ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். இப்போ திரும்பவும் 3 செயின் போட்டுக்கணும். 2 3. இப்போது இந்த கேப்பில் 3 டபுள் க்ரோச்சட் போடணும். ஒன் 2 3. இப்போது 3 செயின் போட்டுக்கணும். இந்த கேப்பில் ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். இப்போ திரும்பவும் 3 செயின் போட்டுக்கணும். 1 2 3. அடுத்த கேப்பில் 3 டபுள் க்ரோச்சட் போடணும். டபுள் க்ரோச்சட் போட்டாச்சு. 3 செயின் போட்டுக்கலாம். 1 2 3. இந்த கேப்பில் ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். இப்போ அடுத்தது திரும்பவும் 3 செயின்
அடுத்து அந்த கேப்பில் 3 டபுள் crochet போட்டு அந்த கேப்லேயே ஸ்லிப் நாட் போட்டு முடிச்சுக்கணும். இதே போல் இந்த ஒரு லைன் ஃபுல்லாக கண்டினியூ பண்ணிகிட்டே வரணும். இந்த கேப்பில் ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். திரும்பவும் 3 செயின் போட்டு இது லாஸ்ட் கேப்பு அதுலேயும் கேப்பில் 3 டபுள் crochet போட்டுக்கலாம். 1 2 3 இப்போது 3 செயின் போட்டு அந்த கேப்பில் ஸ்லிப் நாட் போட்டு முடிச்சுக்கலாம். ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். இப்போது ஒரு செயின் போட்டு த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது ஒன் சைடாக இருந்து ஃபுல்லாக ரோல் பண்ணிக்கிட்டே வரணும். நல்லா நெருக்கமாக ரோல் பண்ணிகிட்டே வாங்க. ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்பில் தான் இந்த ஃப்ளவர் செஞ்சுருக்கோம். ரொம்ப ஈஸி, பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பூ தான் வைக்கணுன்ட்டு இல்லை, நம்ம சேனலில் ஏற்கனவே crochet ஃப்ளவர்ஸ் வந்து செப்பரேட் வீடியோ நிறையா இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது இது வந்து க்ளூ போட்டு ஒட்டுனா தனியாக பிரிஞ்சுட்டு வந்துடும். அதனால் கொஞ்சம் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஊசியில் நூல் கோர்த்து வச்சுருக்கேன். நல்லா எல்லா ரோவும் சேர்ந்து வர மாதிரி நல்லா டைட்டாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்படி ஸ்டிச் பண்ணுறதுனால பிரிஞ்சு வராது, ஃப்ளவரும் லூஸ் ஆகாது, நல்லா ஸ்ட்ராங்காக அப்படியே இருக்கும். நல்லா டைட்டாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நாட் போட்டுக்கலாம். நல்லா டைட்டாக நாட் போட்டு எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். நம்ம ஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது ஹெட்பேண்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு ப்ளைன் ஹெட்பேண்ட் எடுத்திருக்கேன். இதில் சுற்றுறதுக்கு மல்டி கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். இந்த த்ரெட் வந்து மேஜிக் நீடில் அப்படின்ற ஒரு வெப்சைட்டில் தான் நான் வாங்கினேன். ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்குது. பேபிஸ்க்கு வந்து crochet ட்ரெஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நல்லா டைட்டாக ரோல் பண்ணிகிட்டே வாங்க. நல்லா நெருக்கமாக இருக்கணும். கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் நல்லா நெருக்கமாக சுற்றிட்டே வரணும்.
இப்போது இதே மாதிரி இந்த ஹெட்பேண்ட் ஃபுல்லாக நல்லா நெருக்கமாக சுற்றிக்கிட்டே வந்துடலாம். சுற்றி முடித்தாச்சு. இப்போது எண்டில் க்ளூ போட்டு நல்லா டைட்டாக ஒட்டிடலாம். ஒட்டியாச்சு. இப்போது ஃப்ளவரை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளவர் ஜாயின் பண்ணுறதுக்கும் நான் க்ளூ போட்டு தான் ஒட்ட போகிறேன். ஹெட்பேண்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த ஃப்ளவரில் ஒரு பீட் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒயிட் கலர் பீட் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஒயிட் கலர் பீட் தான் வைக்கணுன்ட்டு இல்லை, நம்ம எந்த கலர் ஸ்டோன் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு ஒயிட் கலர் பீட் எடுத்திருக்கேன். அவ்வளோதான். பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.